லீனாவுக்கு குழந்தை பிறக்க போகுது. ஜாக் அதை நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். அவங்க பேரண்ட்ஸ் ஆக போகிறாங்கிறது எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக வெளிப்படுத்துறதுக்காக பார்ட்டியெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. அந்த பொண்ணுக்கு டியூ டேட்டும் நெருங்கிக்கிட்டு இருக்கு. குழந்தைய எதிர்பார்த்துட்டு இருக்க நேரமாக பார்த்து தான் அந்த ட்விஸ்ட் எல்லாம் நடக்குது. அவளுக்கு குழந்தையும் பிறக்குது. அவள் ரொம்ப பிஸி ஆகிடுறா. குழந்தைய நாள் பகலாக பார்த்துக்கிட்டே இருக்கா. அவளுக்கு அந்த வேலையே சரியாக இருக்குது. அவளால் வேறு எந்த வேலையிலையுமே ஈடுபாடோடு இருக்க முடியல. யார் அவளை என்ன கேள்வி கேட்டாலும் பயங்கரமான கோபம் வருது. அவளுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. இருந்தாலும் இவளுக்கு அந்த வாழ்க்கையை வாழ்கிறதுக்கே பிடிக்கல. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் குழந்தையவே பார்த்துக்கிற மாதிரியான இடமா தான் இருக்குது இந்த வீடு அப்படின்னு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. அவளுடைய யோசனை எல்லாமே அந்த குழந்தைய சுற்றி தான் இருக்குது. அவள் குழந்தை இருக்கக்கூடிய எல்லா மாம்ஸ் கூடயும் சேர்ந்து பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருக்கா. இருந்தாலும் அதுவே இவளுக்கு பெரிய ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. குழந்தைன்னு இவளுடைய நாட்கள் எல்லாம் குழந்தைய சுற்றியே இருக்கிறதுனால அவள் யாரையுமே நம்ப மாட்டேங்கிறா. அவள் தன்னுடைய உடம்புல ஏகப்பட்ட மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு. நான் முன்ன மாதிரி அழகாக இல்லைன்னெல்லாம் நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறா. அப்பன்னு பார்த்து ஜாக்கு இவ ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கா. இவளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய அம்மாவையும் கூப்பிட்றாங்க. 2 பேரும் கொஞ்சம் நேரம் குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான்னு வெளியே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. 2 பேரும் நிம்மதியாக சாப்பிட்டு இருக்கும்போது கூட லீனா வீட்டில் இருக்கக்கூடிய அவளுடைய குழந்தைய கேமராவில் பார்த்துக்கிட்டே இருக்கா. அந்த குழந்தைய ரொம்ப நேரம் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு அந்த குழந்தை அங்கேருந்து காணாமல் போகிற மாதிரியும் அந்த குழந்தை அழுகிற மாதிரியும் இவளுக்கு தெரியுது. உடனே இவ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கேருந்து உடனடியாக வீட்டுக்கு போகணுன்ட்டு வீட்டுக்கு கால் பண்ணி பார்த்துட்டு அங்கேருந்து எந்திரிச்சு ஓடுறா. அப்போ தான் ஜாக்குக்கு இந்த விஷயம் விபரீதமாக போகுதுங்கிறது புரிய ஆரம்பிக்குது. உண்மை என்னன்னா உண்மையாகவே லீனாவுக்கு குழந்தை பிறக்கவே இல்லை. குழந்தை பிறக்கும் போதே இறந்து தான் பிறந்திருக்கும். அதை வந்துட்டு இவளால் ஏற்றுக்க முடியல. அந்த குழந்தை உயிரோடு தான் இருக்குது அப்படின்னு இவன் நம்பிக்கிட்டு இருக்கா. டெலிவரி டைமில் நிறைய பிரச்சனை நடந்ததுனால லீனாவை காப்பாற்றுங்கன்னு டாக்டர்கிட்ட ஜாக் சொல்லியிருப்பான். அதனால லீனா உயிரோடு வந்திருப்பா. ஆனால் அந்த குழந்தை இறந்து போயிருக்கு. அவ்வளோ மாதம் வயிற்றில் தாங்கிட்டு இருந்த அந்த குழந்தை திடீர்னு இல்லைங்கிற உண்மையை லீனானால் ஏற்றுக்கவே முடியல. அந்த குழந்தை பிறந்துட்ட மாதிரியும் அதை தாந்தா வச்சுட்டு இருக்க மாதிரியும் தினம் அதுக்கான எல்லா வேலைகளும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. இல்லாத ஒரு குழந்தைக்காக இவள் டிப்ரெஷனும் ஆகிட்டு இருக்கா. கடைசியாக இவளுடைய தாய்ப்பாசம் இவளை ஒரு மனநல மருத்துவமனையில் நிரந்தரமாக கொண்டு போய் சேர்த்துருச்சு.